ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இந்த ஷீட்டோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெல்ட் ஷீட்டு. இந்த ஷீட் வந்து நமக்கு எல்லா கலர்ஸ்லையுமே கிடைக்கும். இதில் வந்து நிறைய டாய்ஸ்லாம் கூட பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க. இந்த ஷீட்டை வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ப்ரூச் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதிலே வந்து கலர் ஷீட் தான் எடுத்திருக்கேன். ரெட் கலரில் எடுத்திருக்கேன் ஃபெல்ட் ஷீட்டில் வந்து ரெட் கலர் ஷீட் வந்து நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஹார்ட் வந்து வரைஞ்சிட்டு அது மேலேயே வந்து செயின் ஸ்டோனை வந்து இது ஃபுல்லாக வந்து இப்போ நான் வந்து அப்படியே சுற்றிலும் ஒட்டிட போகிறேன். நம்ம வந்து ஒரு ஹார்ட் ப்ரூச் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இதை பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம இந்த செயின் ஸ்டோனை வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதே சேம் கலர் ரெட் கலர் த்ரெட் எடுத்துகிட்டு இதை சுற்றிலும் வந்து நம்ம மறுபடியும் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஒட்டினதோட விட்டிங்கனாக்கா நமக்கு அப்படியே பிரிஞ்சு வந்துடும். இது என்ன பண்ணணும், மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம நல்லா அழகாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னாக்க தண்ணியில் போட்டால் கூட எதுவுமே ஆகாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸு ஸ்டோன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோன் எங்கெங்கே வச்சுருக்கணும் அங்கங்கே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி அங்கங்கே வச்சு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச் போடக்கூடாது. இதில் வந்து ஒரு 2-3 ஹோல் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதே மாதிரி 2-3 ஸ்டிச்சஸ் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டோன்ஸை தைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்டோன்ஸை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும் அங்கங்கே வச்சுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அதே சேம் மெரூன் கலரில் கிறிஸ்டல் எடுத்திருக்கேன். கிறிஸ்டலும் ஒரு சுகர் பீடு, கோல்டு கலர் சுகர் பீடு. ஸோ இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம மாற்றி வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஒரு மெரூன் கலர் கிறிஸ்டலும் ஒரு சுகர் பீடும் எடுத்து ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வர போகிறேன். பாருங்கள், இப்போ வந்து ஒரு பிளாக் கலர் கிறிஸ்டல் வைக்க போகிறேன். பிளாக் வந்து எதுக்காகனாக்கா சும்மா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் வைக்கும்போது பார்க்க கொஞ்சம் அழகாக தெரியும். ஸோ கம்மியாக தான் நான் பிளாக் யூஸ் பண்ணியிருப்பேன். பிளாக் கலர் கிறிஸ்டலும் ஒரு சுகர் பீடு. ஸோ இது ரெண்டுமே வச்சு அங்கங்கே வச்சு நான் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ரெண்டுமே மாற்றி வச்சு நம்ம ஃபில் பண்ணும்போது பார்க்கவும் கொஞ்சம் அழகாக தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் மெரூன் யூஸ் பண்ணியிருக்கேன்.
கொஞ்சம் அந்த சுகர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விடாமல் அப்படியே அழகாக நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வரும்போது இந்த புரூச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது வந்து கிட்ஸோட ட்ரெஸ்ஸுலேயும் சரி, நம்மளோட ட்ரெஸ்ஸுலேயும் சரி, சாரீஸ்க்கும் சரி, ப்ளவுஸுக்கும் சரி இதை வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போடலாமா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இதை வாஷிங் மிஷினில் போட முடியாது. ஏன்னா நமக்கு தேவைன்னா மட்டும்தான் இது பின்னாடி நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி ஒரு நான் வந்து சின்னதாக ஒரு பின்னு மாதிரி அட்டாச் பண்ணுவேன். அந்த பின்னை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது எதுக்காகனாக்கா நமக்கு எந்த ட்ரெஸ்ஸில் தேவையோ அதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மற்றபடி நம்ம கழட்டி மறுபடியும் நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு தேவைன்னா மட்டும் தான் இதை யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்போவுமே போல் நம்ம இந்த ட்ரெஸ்ஸில் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க இந்த மாதிரி ப்ரூச் அப்படின்னாக்க நமக்கு எந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வேர் பண்ணணுமோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம அழகாக வேர் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்து நீங்களே வந்து மேக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை எனக்கு என்னால் பண்ண முடியாது அப்படின்னாக்க எனக்கு வந்து என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது என்னோடய சேனலில். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ப்ரூச்சஸ் வந்து இதுதான் இல்லை, உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ப்ரூச் வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த ப்ரூச் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அதை வந்து நம்ம லைட்டாக இதை வந்து சுற்றிலும் வந்து அந்த ஃபெல்ட் ஷீட்டை மட்டும் அழகாக கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், லைட்டாக கேப் விட்டுக்கோங்க. லைட்டாக கேப் விட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நோட் புக்கெலாம் இருக்குல்ல, அது பின்னாடி ஒரு கவர் வரும் இல்லைங்களா? ஸோ அந்த நோட் புக்கு அந்த பேக் சைடு இருக்கிற அந்த கவரில் வந்து நம்ம வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஷேப்பு, அந்த ஹார்ட் என்ன ஷேப் இருக்கோ அதை வச்சு அப்படியே வரைஞ்சிட்டு அதை அப்படியே மறுபடியும் கட் பண்ணிக்கணும். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஃபெல்ட் ஷீட்டு மேலே இந்த ஹார்ட் ஷேப்பை வச்சு மறுபடியும் இதுலேயும் வரைஞ்சி இதுலேயும் வந்து நம்ம இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது 2 பீஸ் கட் பண்ணிட்டோம். இப்போது இதை வந்து இந்த நோட் புக் கவர் அந்த டிசைனை மட்டும் நம்ம இது மேலே வச்சு நம்ம ஒட்டிடலாம். ஃபஸ்ட்டு அந்த ஹார்ட்டை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கணும், அது மட்டும் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது அது மேலே ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்க இந்த பின்னு சொல்லலாம் இல்லைங்களா, அந்த பின்னை வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சின்னதாக ஒரு கட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பின்னு உள் பக்கம் விட்டு நம்ம வெளியில் எடுக்க முடியும். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு வெளியில் எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம இப்போ பின் பண்ணிக்கலாம். பின்னை லாக் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது பின்னு மேலேயும் இந்த சைட்லேயும் நல்லா ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ அது மேலே வச்சு இதை ஒட்டிடுங்க. ஒட்டியாச்சு.
பீஸை வச்சு இப்போ நம்ம சைடில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் பண்ணணும். அது எப்படின்னாக்கா ஒரு பீடு எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஊசியை அடிப்பக்கமாக அந்த பீடுக்கு அடிப்பக்கமாக விட்டு வெளியில் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி வரியாக வரும் அந்த பீடோட இது வந்து. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு அந்த ஹார்ட் ஷேப் வந்து நல்லாவே ஃபினிஷ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி கேப் இல்லாமல் அழகாக பண்ணிகிட்டே வரணும். இந்த ஸ்டிச்சஸ் வந்து தனியாக ஒரு வீடியோ போட சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு அந்த ப்ரூச் ஒர்க் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பக்காவாக வந்துருச்சு பாருங்கள். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம ப்ரூச் ஒர்க் வந்து நம்மளே அழகாக பண்ணிக்கலாம். இப்போ சைடில் வந்து எனக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இதுனாக்கா நான் ரெட் கலர் கிறிஸ்டல் எடுத்திருக்கேன். ரெட் கலர் கிறிஸ்டலும் ஒரு சின்னதாக வந்து ஒயிட் கலர் பீடு எடுத்திருக்கேன். அந்த ஒயிட் கலர் பீடை தள்ளிட்டு அந்த ரெட் கலர் கிறிஸ்டல் உள்ளே வந்து ஊசியை விட்டு உள்ளே வந்து மறுபடியும் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் வரிசையாக. இந்த மாதிரி வந்து நம்ம ஒன் சைடு மட்டும் தான் டிசைன் பண்ணுறோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஃபுல்லாக பண்ணுறத விட இந்த மாதிரி ஒன் சைடு வந்து பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் தெரியும். பாருங்கள், இந்த ப்ரூச் ஒர்க் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ப்ரூச் ஒர்க் வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை பண்ணி கொடுக்குறேன். இல்லை நீங்கள் பண்ண முடியும்னாலும் நீங்களே என்னோடய வீடியோ பார்த்து மேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ரூச் வீடியோ வந்து என்னோடய சேனலில் போட்டிருக்கேன். பார்த்து நீங்களே மேக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.